Subscribe for more content. Hello student, good morning. இன்னைக்கு நம்ம பார்க்க போற class 10th maths exercise 3.14 third sum. The roots of the equation x squared plus 6x minus 4 equal to 0 are alpha beta. Find the quadratic equation whose roots are alpha squared and beta squared. First sum alpha squared and beta squared. General quadratic equation என்னது ax squared plus bx plus c equal to 0. இதில் ஆல்ஃபாவும் பீட்டாவும் இதோட ரூட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். சம் ஆஃப் த ரூட்ஸ்க்கு ஃபார்முலா என்ன? சம் ஆஃப் த ரூட்ஸுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இதுக்கு ஃபார்முலா மைனஸ் பி பை ஏ. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்க்கு ஃபார்முலா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. இதை நம்ம சி பை ஏ. இது ஃபார்முலா ஆல்ஃபா பீட்டாவுக்கு சி பை ஏ. இந்த ஈக்குவேஷனில் இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் ஏவோட வேல்யூ என்ன 1, பியோட வேல்யூ 6, சியோட வேல்யூ -4. இந்த வேல்யூவை நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். மைனஸ் பின்றோட வேல்யூ என்ன 6. அப்போ -6 டிவைடட் 1. இப்போ -6 டிவைடட் 1 ஈக்குவல் டு -6. நெக்ஸ்ட்டு சி பை ஏ. சின்றது என்னது -4 டிவைடட் ஏவோட வேல்யூ 1. இப்போ -4 டிவைடட் 1 ஈக்குவல் டு -4. இப்போ ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ -4, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ -6. ஃபஸ்ட்டு சம்மை நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு சம் ஆஃப் த ரூட்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். சம் ஆஃப் த ரூட்ஸ் ஃபைண்ட் பண்ணணும்னா அப்போ இது எப்படி எல்லாம் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. சம் ஆஃப் த ரூட்ஸ்னால் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்ற ஃபார்மில் தான் நம்ம எழுதணும். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்னு எழுதலாம். அதாவது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்டை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab எழுதலாம். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்டை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab எழுதலாம். அதே மாதிரி ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர்டை நம்ம எப்படி எழுதலாம்? ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டான்னு எழுதலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர்டை அப்படியே எடுத்துக்கிறோம். இந்த 2 ஆல்ஃபா ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு இருக்க 2 ஆல்ஃபா பீட்டாவை ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு வரும்போது -2 ஆல்ஃபா பீட்டாவாக மாறுது. ஸோ அப்போ ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர்ட் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்ட் அப்படியே இருக்குது. அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்டை நம்ம எப்படி எழுதலாம்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் -2 ஆல்ஃபா பீட்டான்னு எழுதலாம். ஸோ இப்போ இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு நம்ம இப்போ என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் -2 ஆல்ஃபா பீட்டான்னு எழுதலாம். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் -2 ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு எழுதலாம். இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு என்ன வேல்யூ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? -6ன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஹோல் ஸ்கொயர் -2 ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ என்ன? -4. இப்போ -6ஐ ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன வரும்? 36. -to +, 2 4s are 8. அப்போ பேலன்ஸ் என்ன வருது? ஆட் பண்ணோம்னா 44. இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? 44. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஃபைண்ட் பண்ணுறோம். சம் என்ன இருக்குது? ஆல்ஃபா ஸ்கொயர் அண்ட் பீட்டா ஸ்கொயர். அப்போ இதை மல்டிப்ளைல எழுதணும். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் டாட் பீட்டா ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயரை ஆல்ஃபா பீட்டா ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ -4ன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ வேல்யூ என்ன வருது? 16. ஸோ இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ தேர்ஃபோர் quadratic equation is formula x squared minus alpha plus beta into x plus alpha beta equal to 0. X squared minus sum of the roots plus product of the roots equal to 0. So x squared அப்படியே எடுத்துக்கிறோம். minus alpha beta ஓட வேல்யூ என்ன ஃபைண்ட் பண்ணணும்? 44x plus alpha beta ஓட வேல்யூ என்ன ஃபைண்ட் பண்ணணும்? 16. x squared alpha plus beta ஓட வேல்யூ 44ன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இன்ட்டு x plus alpha beta ஓட வேல்யூ அதாவது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் 16 ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட்
2 divided alpha and 2 divided beta. இப்போ இதுக்கு sum of the roots find பண்ணணும். இப்போ இதை ப்ளஸில் எழுதிக்கணும். இப்போ 2 by alpha plus 2 by beta அப்படின்னு எழுதிக்கணும். மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். இப்போ என்ன வரும்? 2 into beta 2 beta plus 2 into alpha 2 alpha divided alpha beta. ஸோ நெக்ஸ்ட்டு 2 ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்கிறதுனால நம்ம 2 காமனாக வெளில எடுத்துடுறோம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா டிவைடட் ஆல்ஃபா பீட்டான்னு எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 2 அப்படியே எடுத்துக்கிறோம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ என்ன? ஏற்கனவே என்ன சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம்? -6ன்னு ஃபைன் பண்ணியிருக்கோம். ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ -4. இப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -12 டிவைடட் -4. இந்த மைனஸையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். 1 4s are 4, 3 4s are 12. ஸோ பேலன்ஸ் என்ன? 3. இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 3ன்னு ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னால் கொடுத்துருக்க சம்மை மல்டிப்ளையில் எடுத்துக்கணும். அதாவது 2 ஆல்ஃபா இன்ட்டு 2 பை பீட்டா. ரெண்டு டேர்மே நம்ம எப்படி எடுத்துக்கணும்? மல்டிப்ளை சிம்பிளில் எடுத்துக்கணும். ஸோ இதை மல்டிப்ளைன்றதுனால இப்போ இங்கே மல்டிப்ளை சிம்பிள் போட்டாலும் ஒன்று தான், இந்த மாதிரி ப்ராக்கெட் இருந்தாலும் அது மல்டிப்ளைன்னு தான் அர்த்தம். ஸோ மல்டிப்ளை அப்படின்னாலே சிம்பிள்னாலே நம்ம வந்து என்ன பண்ணணும்? டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நியூமரேட்டரையும் டினாமினேட்டர் டைரெக்டாக நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 2 into 2 என்ன வரும்? 2 into 2 4 டிவைடட் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ 4 அப்படியே கிட்டோம். ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட வேல்யூ -4ன்னு ஏற்கனவே நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 4 கேன்சல் பண்ணோம்னா -1 அப்படின்னு வரும். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸோட வேல்யூ -1ன்னு நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் நம்ம ஃபைன் பண்ணணும். அதுக்கு ஃபார்முலா என்ன? x² மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 0. ஸோ x² அப்படியே எடுத்துக்கிறோம். மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ என்ன ஃபைன் பண்ணணும்? 3ன்னு ஃபைன் பண்ணணும். 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ என்ன ஃபைன் பண்ணணும்? -1 ஈக்குவல் டு 0. ஸோ இது எப்படி எழுதலாம்? x² மைனஸ் 3x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாம். ஸோ ஏன் சம் ஃபைன் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தேர்ட் பாயிண்ட். இப்போ நம்ம என்ன ஃபைன் பண்ணணும்? சம் ஆஃப் த ரூட்ஸ் ஃபைன் பண்ணணும். சம்ஸில் எடுத்துக்கணும். இப்போ α² பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்ட் ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம ப்ளஸில் எடுத்துக்கிட்டோம். ஸோ இதில் ஆல்ஃபா ஸ்கொயர்ட் இருக்குது, இதில் ஒரே ஒரு பீட்டா இருக்குது. இதில் பீட்டா ஸ்கொயர்ட் இருக்குது, இதில் ஒரே ஒரு ஆல்ஃபா இருக்குது. ஸோ நம்ம ஆல்ஃபா பீட்டாவை காமனாக வெளில எடுத்துடலாம். இப்போ ஆல்ஃபா பீட்டாவை காமனாக வெளில எடுத்துட்டா இதில் ஒரே ஒரு ஆல்ஃபா இருக்கும். ஆல்ஃபா ப்ளஸ் அதே மாதிரி இதில் பீட்டா ஆல்ஃபா வெளில வந்துட்டுனா அதில் ஒரே ஒரு பீட்டா இருக்கும். ஸோ ஆல்ஃபா பீட்டாவை அப்படியே எடுத்துக்கிறோம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ என்ன? -6. ஸோ ஆல்ஃபா நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ -4 இன்ட்டு -6. ஸோ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். -to - ப்ளஸ் 6 4s are 24. ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம்? 24ன்னு ஃபைன் பண்ணிட்டோம். சம் ஆஃப் த ரூட்ஸ் 24ன்னு ஃபைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம ஃபைன் பண்ண போகிறது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஃபைன் பண்ணுறோம். இதை வந்து நம்ம மல்டிப்ளையில் எடுத்துக்கணும். அதாவது இந்த சம்மை நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸ்னால் ப்ளஸில் எடுத்துக்கிறோம். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னால் மல்டிப்ளையில் எடுத்துக்கணும். அப்போ α² பீட்டா இன்ட்டு பீட்டா ஸ்கொயர்ட் ஆல்ஃபா மல்டிப்ளையில் எடுத்துட்டோம். இப்போ இங்கே ஆல்ஃபா ஸ்கொயருக்கு ஒரு ஆல்ஃபா இருக்குது. அப்போ ஆல்ஃபா க்யூப்னு எழுதலாம். அதேமாதிரி இங்கே ஒரு பீட்டா இருக்குது, இங்கே பீட்டா ஸ்கொயர்ட் இருக்குது. ஸோ பீட்டா க்யூப்னு எழுதலாம். இதில் இந்த ஆல்ஃபா க்யூப் ப்ளஸ் பீட்டா க்யூபை ஆல்ஃபா பீட்டா ஹோல் க்யூப் அப்படின்னு எழுதலாம். ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ என்ன? -4 ஹோல் க்யூப். -4 ஹோல் க்யூபோட வேல்யூ என்ன வரும்? -64. இப்போ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணுறோம். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஃபார்முலா என்ன? x² மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 0. ஸோ x² அப்படியே எடுத்துக்கிறோம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம்? 24ன்னு ஃபைன் பண்ணியிருக்கோம். 24 இன்ட்டு எக்ஸ் 24x ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா.
ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ என்ன -64 இருக்குது. ஸோ நம்ம டேரெக்டாக -64 எழுதிக்கலாம் ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல்.